வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். ரகம் யாரை பார்க்க போகிறோம்னா, இப்போ பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனையாளராக வந்தால் என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லுவார்னா, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொன்ன மாதிரி தான் நடைப்பயணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு சிக்கல்ன்றாங்க. இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் 2 பேரும் கையெழுத்து போட்டால் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்போ 2 பேரும் இணைஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா புறக்கணிக்க தான் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி. ஸோ அது மிகப்பெரிய எதிர்ப்பாகி 2026 ஓபிஎஸ் சிபிஎஸ் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2026 வரை கடைசி டிசம்பர் வரை பார்த்திங்கன்னா அந்த பதவிக்காலம் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இருக்குது. அப்போ இருக்க பட்சத்தில் அது காலாவதி ஆயிடுச்சுன்னு எப்படி சொன்னான்னு தெரியல. ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா கூட்டவே முடியும் அந்த பொதுக்குழுவை. அப்போ இவங்க எப்படி பொதுச்செயலாளர்ன்ற கேள்வி. ஸோ ஒருங்கிணைப்பாளோட அனுமதி இல்லாமல் எப்படி கூட்டினாங்க? ஸோ பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இதில் என்ன சிக்கல்னா, இரட்டை இலை சின்னம் ஒரு வேளை கிடைக்காம போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு. இரட்டை இலை இருக்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிர்வாகி இருக்காங்க. இல்லைன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒருவேளை சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இரட்டை இலை யாருக்குமே கிடைக்காம முடங்கி சசிகலா என்ன பண்ணுவாங்கன்னா, நிர்வாகிகள் தான் பார்த்தீங்கன்னா பவர்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அதனால தான் நாங்கள் பொதுச்செயலாளர் ஆக்கணும், இந்த நிர்வாகியோட ஆதரவோட தான் நான் பொதுச்செயலாளர் ஆனேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் இதை முன்னாடி இருந்து ஓபிஎஸ் வழக்கில் சொல்லியிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் சசிகலா பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஈஸியாக ஆயிடலாம். எடப்பாடி பழனிசாமி போட்ட ஒரு பிளான்லேயே எடப்பாடி பழனிசாமி சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருன்றாங்க. புகழேந்தி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வர்றாரு. அவருமே பார்த்தீங்கன்னா தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு தேர்தல் ஆணையத்தில். மொத்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்